வணக்கம். வணக்கம். திரும்ப நல்லா சத்தமா சொல்லணும். வணக்கம். சில ப்ரோக்ராம்ஸ்க்கு போகும்போது ஒரு முழு மன நிறைவு இருக்கும் இல்லையா? நானும் அங்க அந்த ப்ரோக்ராம்க்கு போனேன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான். பாண்டிக்கு கண்டிப்பா எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டி கூட சேர்ந்து இருக்கிற இந்த உதவும் மனிதம் டீமும் அண்ட் இன்னும் நிறைய என்ஜிஓஸ் உங்க கூட வேலை செய்யறதா சொல்றாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதுல நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. வெறும் நெகட்டிவை மட்டும் பார்த்து தவறுகளை மட்டும் தேடி அதையே பார்த்து ஐயோ ஐயோன்னு வாழ்க்கையை வாழவே கூடாது. நன்மைகளை பார்த்து நல்லதை பார்த்து வாழணும். சின்ன வயசுல ஸ்கூல் படிப்பும் சரி, கல்லூரி படிப்பும் சரி, உதவித்தொகையில் தான் நான் படித்தேன். ஸ்காலர்ஷிப்ல தான் நான் படித்தேன். அதுக்கப்புறமா பிடெக் ஐடி, எம்எஸ்சி சைக்காலஜி, பிஹெச்டி எஜுகேஷனல் சைக்காலஜி எல்லாம் எத்தனை படித்தாலும் நான் ஸ்காலர்ஷிப்ல படித்தேங்கிறது எனக்கு ஒரு திமிரு எப்பவுமே இருக்கும். அது எனக்குள்ள விதைத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த உதவி பெறக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லுவேன், ஒரு நாள் நானும் இந்த மாதிரி பெரிய ஆளாகி நானும் உதவணும் அப்படிங்கிறதையும் இந்த உதவிகள் செய்யுது. உதவியை மட்டும் கொடுக்கல, அது கூட சேர்ந்து நீங்களும் நாளைக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குது. நீங்க செய்யற எல்லா நல்ல விஷயங்களை எங்க கையால கொடுத்து செய்ய வைக்கிறீங்க. ஆனா அது மட்டும் இல்லை, இந்த மேடையில நான் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, நார்தர்ன் யூனியன் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ், மொத்தம் ஒரு கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். உதவும் மனிதம் பாண்டி இங்க தமிழகத்துல யாழ்ப்பாணம்ல இருந்து வரக்கூடிய மக்கள் முகாம்கள்ல இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாரோ ஒரு குழந்தைய நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா முழு செலவையும் நாங்களே ஏற்று அவங்களுக்கு 4 வருஷம் அங்க படிப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். என்னால முடிஞ்ச அந்த சின்ன உதவின்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன நன்மை அந்த குழந்தைக்கு எங்களால் செய்ய முடியும். வாய்ப்புக்கு நன்றிமா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி.